அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சந்தோஷமான நாட்கள் தாங்க இந்த 7 நாட்கள். இந்த வருஷமும் போக போகிறோம். மே 5ஆம் தேதி தீர்த்தம் புத்தரிக்கிறது கொடுமுடியாத்துல. நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் கண்டிப்பாக பார்க்கல, இதுதாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் வந்து பழனி பாத யாத்திரைக்கு காவடி வந்து வீடியோஸ் எல்லாம் நிறைய அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். இது வந்து லாஸ்ட் இயர் வந்து நாங்கள் போனது ஒன்றான வீடியோ தான். கோயிலுக்கு போயிட்டு வந்ததையும் அப்லோட் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் வேண்டாம் மறுபடி போட்டுக்கலாம்னு இப்போ பார்த்தீங்கன்னா டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த வருஷம் 2026 போகிறதுக்கு உண்டான டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ கூட போடலைன்னா எப்படிங்க நம்ம வீடியோவை நம்ம எப்படி போனோம் அப்படிங்கிறது அந்த ஒரு வாரத்தோட சந்தோஷமான நிகழ்வுகள் எல்லாத்துக்கும் தெரியணும் இல்லைங்களா? ஸோ அதனால் இந்த வீடியோவை கண்டிப்பாக மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். இது வந்து எங்களோட கொடுமுடியில் ஃபஸ்ட்டு டேங்க. ஃபஸ்ட்டு கொடுமுடியில் வந்து தீர்த்தம் முத்திருச்சு. அந்த அன்னைக்கு வந்து ஈவினிங் 6 மணிக்கு கொடுமுடியிலேருந்து கிளம்புறது. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மதியம் 2 மணிங்கில வந்து தீர்த்தமெல்லாம் முத்திரிச்சு கொண்டு வந்து வச்சுட்டு சாமி கும்பிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் கிளம்புற மாதிரி 7 நாளுங்க. 7 நாளும் வந்து ஒவ்வொரு நாளும் எப்படி நாள் போகுதுன்னே தெரியாதுங்க. அப்படி இருக்கும் நாள் வந்து சூப்பராக. ஒவ்வொரு நாளும் வந்து வெயிலில் எந்த நாளுமே நடக்கிறது கிடையாது, எல்லாமே நைட்டு தான் நடக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா கொடுமுடியில் கலசமெல்லாம் கட்டி வச்சு சாமி கும்பிட்றதுக்கெல்லாம் நாங்கள் ரெடி ஆகிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புவோம். மதியம் பார்த்திங்கன்னா தீர்த்தம் முத்திரிச்சு கொண்டு வந்து மண்டபத்துக்கு முன்னாடி வந்து கலசமெல்லாம் வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அன்னதானம் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மறுபடியும் வந்து கலசம் எடுத்து கிளம்புறது. இது ஃபஸ்ட்டு மதியம் வந்து கலசமெல்லாம் கொண்டு வந்து வச்சு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு மறுபடியும் அப்படியே வந்து முதலெல்லாம் ஆற்றுமேட்டில் பார்த்திங்கன்னா அப்பாலாம் போயிட்டு இருந்தப்போலாம் பார்த்திங்கன்னா ஆற்றுமேட்டில் தான் வந்து தீர்த்தமெல்லாம் முத்திரிச்சு அங்கேயே கட்டி வச்சு பூஜையெல்லாம் பண்ணி மண்டபத்துக்கு எடுத்துகிட்டு வருவோம். இப்போ அப்படி கிடையாது, ரொம்ப ஈஸியாக ரொம்ப பக்கத்துலேயே வர்ற மாதிரிங்கிற மாதிரி மண்டபத்தில் வந்து கோயிலில் பார்த்திங்கன்னா ஈஸ்வரன் கோயிலுக்கு முன்னாடியே தீர்த்தம் முத்திரிச்சு அப்படியே கொண்டு வந்து மதியமே வந்து மண்டபத்தில் அப்படியே கொண்டு வந்து வச்சு கட்டுறது தான். அப்பா போயிட்டு இருந்தப்பவும் சரி, நான் போயிட்டு இருந்தப்பவும் சரி, மத்தியானத்தில் 1 மணிக்கு ஆற்றுல வந்து நடக்க விடுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடா இது இந்த மத்தியானத்தில் ஆற்றுல இப்படி வெயில் பழுக்க காலு பழுக்க இப்படி நடக்க விடுறாங்களே அப்படிங்கிற மாதிரி அப்போல்லாம் தோணும். பட் இப்போ வந்து ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த வெயிலில் வந்து மதியம் நடக்கிறது வந்து ஒரு வாரம் கால் வந்து ரொம்ப டேமேஜ் ஆன மாதிரி ஆயிடுதுங்க. ஏன்னா ஃபஸ்ட் நாளே வந்து அந்த ஆற்றுல அந்த கல்லில் வந்து பழுக்க காய வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறோம் இல்லைங்களா? அதனால வந்து நடக்கிறதுக்கு இன்னும் ரொம்ப சிரமமாயிருது. ஆனால் இப்போ இந்த 2-3 வருஷமாகவே பார்த்தீங்கன்னா மண்டபத்தில் கொண்டு வந்து மதியமே கொண்டு வந்து தீர்த்தம், அதாவது பக்கத்துலேயே அந்த ஈஸ்வரன் கோயிலுக்கு முன்னாடியே வந்து தீர்த்தம் முத்திரிச்சு அப்படியே மண்டபத்தில் கொண்டு வந்து வச்சு மண்டபத்துலேருந்து கட்டி வீட்டில் கோயிலுக்கு கிளம்புற மாதிரி அப்படி கொண்டு பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து மண்டபத்துக்கு முன்னாடி, அதாவது மண்டபத்துக்கு முன்னாடி இருக்கிற பிளேஸில் வந்து ஃபஸ்ட்டு தீர்த்த கலசம் வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து உள்ள மண்டபத்துக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு கிளம்புற மாதிரி ரொம்பவும் சந்தோஷமான நாட்கள் லைஃப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு முக்கியமானது தான் அந்த 7 நாள் தாங்க. அந்த 7 நாள் வந்து நம்மளோட வேலைகள், டென்ஷன், கனவு, வீடு எல்லாத்தையும் மறந்துட்டு முருகருக்காக நம்ம போகிறோண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு நாட்கள் இருக்கும். அதுதான் அந்த 7 நாட்கள். அதில் நாங்கள் காவடிக்கு போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் காவடி தட்டுறதை விட பக்கத்து காவடியில் தட்டுறவங்க வந்து ரொம்ப சூப்பராக தட்டுறாங்களே மாதிரி இருந்துச்சு. நாங்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் கொடுமுடியில். என்னடா நம்ம காவடி தட்டுறதை விட இவங்க நல்லா தட்டுறாங்களே அப்படின்னு. ஒரு சில ட்ரம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மற்றவங்க தட்டுறது ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் காவடியிலையுமே பழனியில் தட்டுறது சூப்பராக இருக்கும். மற்ற இடங்களில் தட்டுறதை விட பழனியில் அந்த 1 நாள் 2 நாள் இருப்போம் பாருங்கள், அப்போல்லாம் ஃபுல்லாக செம்மையாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் குளிச்சுட்டு கிளம்பி வந்து எல்லாம் வந்து கலசம் எடுத்தாச்சு. இது கலசம் எடுத்து அந்த அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக நடந்து கிட்டத்தட்ட 12-1 மணிங்கில வந்து முத்தூர் வந்துடுவோம். முத்தூர் வந்துட்டு முத்தூர்லேருந்து ஈஸ்வரன் கோயிலில் நைட்டு தங்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் வந்து அங்கே வந்து பால் இதெல்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் குடிச்சிட்டு அடுத்து நான் காலையில் 7 மணிக்காட்ட 7-7:30 கலசம் எடுப்போம். கலசம் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போன வருஷம்தான் மண்டபத்துக்கு மாற்றிருக்காங்க. அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா முத்தூர் ஈஸ்வரன் கோயிலிருந்து மாரியம்மன் கோயில் கொண்டு போய் கலசம் வச்சுட்டு அங்கேருந்து கலசம் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ போன வருஷத்துலேருந்து அதுவும் மண்டபம் பார்த்துட்டாங்க. ராஜமுருகன் மண்டபத்தில் போய் கலசம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து கலசம் எடுக்கிற மாதிரி. அந்த அன்னைக்கு இந்த வருஷம் தாங்க ஒரு அதிசயம். ஏன்னா எப்போவுமே வந்து வீட்டுக்கு எங்கேயாவது குளிக்க போவோம், இல்லைனா எங்கேயாவது பைப் கிடச்சா குளிச்சுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா போன வருஷம் ஒரு தோட்டம் ஒன்று கிடச்சிது. சரி, அது ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக அங்கே போனதுக்கு சூப்பராக இருந்ததுங்க. அவ்வளோ சூப்பராக பசங்க எல்லாம் நல்லா ஜாலியாக குளித்தாங்க. பார்க்குறக்கே அழகாக இருந்தது. அந்த வீட்டிலேருந்து ஒரு நாய் வந்து பார்த்திங்கன்னா பசங்கள்லாம் உள்ளே குதிச்சுட்டாங்கன்னா அந்த நாய் உள்ளே குதிச்சு வந்து குளிச்சுட்டு இருந்தது. நல்லா பழக்கி வச்சுருக்காங்க. 1க்கு 2 நாய் அந்த வீட்டில் இருந்துச்சு. அந்த பேரெல்லாம் கூட சொன்னாங்க, நாங்கள் மறந்துருச்சு சொல்லப்போனால். அந்த தோட்டத்துக்குள்ளே போயிட்டு சும்மா செம்மையாக இருந்ததுங்க. இந்த இளநீ
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நொங்கு இதெல்லாம் வெட்டி வச்சுருந்தாங்க, அதெல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கே அவங்க பசங்களெல்லாம் ஜாலியாக கிணத்துல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடி வந்து கிளம்பிட்டோம். இங்கே வந்து மண்டபத்தில் பார்த்திங்கன்னா ராஜமுருகன் மண்டபத்தில் ஈவினிங் 4 மணிக்கு கலசம் எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்புறது. இங்கேருந்து கிளம்பி பச்சாவளைய நைட்டு வந்து நாங்கள் 10-11 மணிக்குள்ளே போயிடுவோம். நல்லா ஃபாஸ்ட்டாக நடக்கிறவங்க 8 மணிக்கே போயிடுவாங்க. நம்ம வந்து இருக்கிறதுலே கடைசியாக போகிற ஆளுங்க. அப்போ நம்ம எத்தனை மணிக்கு போவோம்? 10-11 மணிக்கு போவோம் இல்லைங்களா? கலசை கரெக்டாக எப்படியும் கொண்டு போய் அங்கே வைக்கும் போது நம்ம போயிடலாம். அந்த மாதிரி போகிற வழியில் பார்த்திங்கன்னா டீ காஃபி சுண்டல் எல்லா இடமும் கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா பாப்பனி கன்னியாத்தா கோவில். இந்த கோவிலில் வந்து சுண்டல் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே வந்து பச்சாவளையத்தில் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். நாங்கள் உள்ளே போனது இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா தூரி இதெல்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து 2-3 வருஷமாக இப்போ தான், முதலெல்லாம் கிடையாது, இப்போ தான் வந்து கோயில் வேலை செஞ்சதுக்கப்புறம் இந்த தூரியெல்லாம் வச்சுட்டனால போனால் அங்கே போய்ட்டு தூரி ஆடுறது இதெல்லாம் வந்து குழந்தைங்க விளையாடுறதுங்க. ஆனால் நாங்கள் போனால் நாங்களே குழந்தைகளாக மாறிடுறோம். அந்த மாதிரி தான் இருக்குது. போனால் கால் வழியில் போகிறோம். பட் இதையெல்லாம் பார்த்ததே ஒரு மனசுக்கு சந்தோஷம். அடடா இது விளையாடலாமே, இது நல்லா இருக்குமே, இது நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகே, கொஞ்ச நேரம் நம்மளால் முடிஞ்சது, நம்மளால் என்ன விளையாட முடியுமோ அதை விளையாடுமேன்ட்டு அதில் இருக்கிற அங்கே இருக்கிற எந்த விளையாட்டு விஷயத்தையும் விடலைங்க, எல்லாத்தையும் விளையாண்டு பார்த்தோம். சூப்பராக இருந்தது. ஆனால் உண்மையிலேயே நடக்கும்போது சில சந்தோஷங்கள் தாங்க நம்ம அந்த கால் வழியே தெரியாமல் போகிறது. இது உள்ள ஊதியூரில் பச்சாவளையத்தில் வந்து பச்சாவளையத்துக்குள்ள உள்ளே போனதையுமே வந்து வான வேடிக்கைகள், பட்டாசு, அதுக்கப்புறம் உள்ள சாமி அழைச்சி அதுக்கப்புறம் தான் கொண்டு போய் கலச வைப்போம். அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட அந்த பச்சாவளையத்தில் வந்து காவடி வர்றதே வந்து அவங்க வந்து ஒரு திருவிழா மாதிரி, பொங்கல் மாதிரி அவங்க கொண்டாடுற மாதிரி இருக்குங்க. ஏன்னா பச்சாவளையத்தில் நாங்கள் காவடி போகிறது வந்து அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து சூப்பராக ஊர்க்காரங்களே ஃபுல்லாக அங்கே தான் இருப்பாங்க. அது இல்லாமல் அந்த ஊரில் வந்து பச்சாவளையத்தில் நைட்டு வந்து கரகாட்டம். இது நாங்கள் உள்ளே போனதே சாமி ஆடி, சாமியை அழைச்சி சாமி ஆடி அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரமாவது சாமி ஆடுவாங்க. ஆடி அதுக்கப்புறம் தான் பட்டாசெல்லாம் வெடித்து அதுக்கப்புறம் உள்ளே போய் கலச வைப்போம். இது கலசை வச்சுட்டு அன்னன்னைக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து கரகாட்டம் இருக்கும். அடுத்த நாள் மதியம் வரைக்கும் அந்த பச்சாவளத்தில் தான் இருப்போம். அந்த அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா டிஃபன் அங்கே அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் மதியம் வந்து சாப்பாடு. பச்சாவளையத்தில் சாப்பாடு எப்போவுமே எங்கேயுமே குறை சொல்ல முடியாதுங்க. இது நல்லா இல்லை, அது நல்லா இல்லைன்னு குறையே சொல்ல முடியாதுங்க. எல்லா இடங்கள்லையும் சாப்பாடு சூப்பராக இருக்கும். இது பச்சாவளையத்தில் காலையில் மதியம் நாங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து பூஜை. அங்கே வந்து மாடு எல்லாத்துக்கும் பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஈவினிங் அதே மாதிரி பச்சாவளையத்தில் ஈவினிங் 4 மணிக்கு கிளம்புவோம். பச்சாவளையத்தில் பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக கரகாட்டம் இருக்கும். நாங்கள் சின்ன பொண்ணாக இருக்கையிலலாம் கரகாட்டம்லாம் பார்த்துட்டு தாங்க இருந்தேன். இப்போலாம் கரகாட்டம்லாம் எங்கே பாடினாலும் அது வாட்டில் எங்கேயோ பாடிட்டு இருக்குது, நம்ம கிளம்புவோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அது இல்லாமல் பச்சாவளையம் வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறனால, ஊர் வந்து பக்கத்தில் இருக்கிறனால பச்சாவளையம் வந்தால் நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு எங்களுக்கு சின்ன வயசுலேருந்து இதே தான். பச்சாவளையம் வந்துட்டு வீட்டுக்கு போயிடலாம், பக்கமாக இருக்குது, அப்பா வந்து கூப்பிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் கரெக்டாக பச்சாவளத்தில் வந்து கலசை வச்சுட்டு வீட்டுக்கு போனோன்னா அடுத்த நாள் ஈவினிங் வந்து பச்சாவளத்தில் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கலசை எடுக்கிற மாதிரி இருக்கும். இங்கே அடுத்த நாள் பச்சாவளத்தில் கலசை எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நடந்து ஊதியூரில் வந்து ஈஸ்வரன் கோயிலில் கலசம் கொண்டு வந்து வைப்போம். ஊதியூரில் ஈஸ்வரன் கோயிலில் கலசம் கொண்டு வந்து வைக்கிறது பார்த்திங்கன்னா சாயங்காலம் 4 மணிக்கு பச்சாவளத்தில் எடுத்தோன்னா 11 மணிக்கு, அதே 11 மணி தாங்க. சாயங்காலம் 5 மணி 5:30 ஆயிரம் கலசம் எடுக்கும்போது ஊதியூரில் வந்து 10-11 மணிக்கு கரெக்டாக ஈஸ்வரன் கோயிலுக்குள்ளே உள்ளே வந்துடுவோம். அந்த அன்றைக்கி அங்கே ஈஸ்வரன் கோயிலையும் பார்த்தீங்கன்னா டிஃபன் கம்பல்சரி வந்து பொங்கல், உப்புமா, இந்த இட்லி இதெல்லாம் வைப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் இது வந்து நாங்கள் கலசம் எடுக்கிறது. அடுத்த நாள் காலையில் 7 மணிக்கு கலசம் 8 மணிக்கு கலசம் எடுத்தோன்னா ஊதியூர்லேருந்து உள்ள கோயிலுக்குள்ளே போகிறது. ஊதியூர் ஈஸ்வரன் கோயிலில் கிளம்பி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊருக்குள்ளே போகிறது. ஊருக்குள்ளே பண்ணி கலசம் வச்சுட்டு அன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு நைட்டு ஒரு பகல் அன்னைக்கு ஃபுல்லாக அங்கே இருக்கிற மாதிரி இருக்குங்க. அங்கே ஊதியூர்லேயும் பார்த்திங்கன்னா ஈஸ்வரன் கோயிலில் கரகாட்டம் இருக்கும். அதுக்கப்புறம் ஊருக்குள்ளார பார்த்திங்கன்னா கரகாட்டம் இருக்கும். இது வந்து ஊதியூர் காவடி அப்படிங்கிறனால ஊருக்குள்ளே வந்து ஒரு நாள் கம்பல்சரி இருப்போம். இது வந்து ஊருக்குள்ளே விநாயகர் கோயில். அங்கே விநாயகர் கோயிலில் கொண்டு போய் கலசம் ஒட்டிட்டு அன்னைக்கு ஃபுல்லாக அங்கே தான் இருப்போம். அந்த அன்னைக்கு நைட்டு விடிய கரகாட்டம் இருக்கும். அதுக்கு அடுத்த நாள் காலைல கிளம்புற மாதிரி உள்ள கோயிலுக்குள்ளே போவியில் பார்த்தீங்கன்னா நல்லா பயங்கரமாக ட்ரம் செட்டு, சாமி ஆட்டம் எல்லாம் சூப்பராக இருக்குங்க. உள்ள கோயிலுக்குள்ளே போகும்போதே அவ்வளோ சந்தோஷம் இருக்கும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தடவையும் நம்மளுக்கு வந்து நடந்து போகிறது அப்படிங்கிறது நம்மளோட சந்தோஷம் அதிகமாக இருக்கிறத விட நிறைய நடக்கும்போது கால் வலி இருக்கும். அந்த கால் வலியெல்லாம் தாண்டி நம்ம முருகரை பார்க்க போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போதே வந்து மனசுக்குள்ளே நம்மளே அறியாத ஒரு சந்தோஷம் இருக்குங்க. அதை வந்து வார்த்தையால் சொல்லவே முடியாது. அந்த ஒரு வாரம் ட்ராவல் பண்ணும்போது தான் அதனோட ஃபீலே அப்படி நம்மளால் அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொன்ன மாதிரி ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு வருஷமும் நம்ம வேண்டிட்டு போகிறத நமக்கு அப்படியே செஞ்சு கொடுப்பாரு முருகர். அது வந்து ரொம்ப சத்தியமான உண்மைங்க. நான் வந்து அது ஒவ்வொரு வருஷமும் நான் வந்து அனுபவிக்கிறேன். அதனாலேயே வந்து நான் அது ஒவ்வொரு வருஷமும் நான் அந்த வீடியோ போடும்போது சொல்லிகிட்டே இருப்பேன்.
நம்ம வந்து நம்பி போகிறோம். அதை நம்ம செய்வாரா செய்ய மாட்டாரான்னு நினச்சிட்டு போனோன்னா அது நடக்காதுங்க. நம்ம நம்பி அவரை நம்பி போகிறோம், கண்டிப்பாக அவர் செஞ்சு கொடுப்பாருங்கிற முழு நம்பிக்கையோடு போகும்போது அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒரு விஷயத்தை செய்யும்போது செய்யலாமா வேண்டாமான்னு நினச்சோன்னா அந்த விஷயத்தை செய்யவே முடியாது. அந்த மாதிரி தான் இது. நம்ம பழனி முருகர் காவடிக்கு போகிறோம், நம்ம நினச்சிட்டு போகிறது நடக்குமா நடக்காதா அப்படின்னு நினச்சிட்டு போனோம்னால அது வந்து நடக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் அவரை நம்பி போகிறோம்ப்பா, அவரை நம்பி எந்த விஷயம் செஞ்சாலும் நம்மளால் வந்து முடியும், நம்மளால் செய்ய முடியும், அது நடக்கும், நமக்கு நடக்கும், நல்லதே நடக்கும்னு நினச்சி போகும்போது கண்டிப்பாக நல்லதே நடக்கும். எனக்கு ஒவ்வொரு வருஷம் கிட்டத்தட்ட நான் இந்த காவடிக்கு வந்து 16 வருஷம் மேலே போகிறேன். எனக்கே வருஷம் தெரியல. இப்போ பார்த்திங்கன்னா இந்த வருஷம் 118வது வருஷம் போகிறது. இனிமேல் போகிறது பார்த்திங்கன்னா 118வது வருஷம் போகிறது. இது வந்து லாஸ்ட் இயர் வீடியோ தான் நான் போடுறேன். எல்லாமே வந்து இந்த லாஸ்ட் வருஷம் நாங்கள் எப்படி போனோம் அதனோட சந்தோஷ நினைவுகள் தான் நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த வருஷம் அதே தான். எல்லா டேட்டும் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே போகிறது இது எல்லாமே அப்படியே தான் இருக்கும். டேட் மட்டும் முன்ன பின்ன மாறும், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. எப்பவுமே சொல்கிறது தாங்க, பசங்களோட சப்போர்ட் தாங்க. முருகரோட துணையும் பசங்களோட சப்போர்ட்டும் தான் நாங்கள் நடக்கிறதுக்கு ரொம்பவுமே ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. ஒவ்வொரு தடவையும் இடையிலலாம் நம்மளுக்கு வந்து போகிற வழியில் கால் வலி, டயர்டு இதெல்லாம் வரும். எல்லாத்தையும் தாண்டி பசங்க நம்மளை வந்து ரொம்ப பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே வந்து கலசம்லாம் ஓட்டிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா காலையில் பொங்கல், அதே அன்னைக்கு மதியம் வந்து சாம்பார் ரசம் எல்லாம் சாப்பாடுலாம் இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலைல விடிகாலில் தான் கிளம்புறோம் அங்கேருந்து ஊதியூர்லேருந்து. விடிகாலில் பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு கிளம்பி அதுக்கப்புறம் 4:30 போது கலசம் எடுத்துருவோம். அந்த அன்னைக்கு காலை எல்லா இடங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் லேட்டாக கடைசியாக தான் நடப்போம். அந்த விடிகாலில் நடக்கும்போது மட்டும் கொஞ்சம் ஃபஸ்ட்டு நாங்கள் முன்னாடியே கிளம்பிடுவோம். ஃபஸ்ட்டே கிளம்புறதுனால பசங்களோட செம்ம ஃபன்னாக இருக்குங்க. என்னடா எக்ஸ்பிரஸ் எல்லாம் பின்னாடி வந்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கு டப் கொடுக்க முடியல, அதனாலதான். நாங்களும் டவுன் பஸ் பா, எக்ஸ்பிரஸ் என்ன இவ்வளவு வேகமா வந்துட்டு இருக்கீங்க? டவுன் பஸ் இந்த வேகத்துல வந்ததுன்னா அப்புறம் நாங்க யாருப்பா டம்மி பீஸ் எக்ஸ்பிரஸ்ல நீங்களா? இங்க முதல்ல தாராவரத்துல இருக்கணும். தாராவரம் தானே போடா. என்ன கலசம் எடுத்துட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் உட்கார்ந்து நின்று கடைசியா கலசம் எடுத்துட்டு வெளியே வந்தோம். அப்ப வந்து இவ்வளவு வேகமா வந்திருக்கீங்க. என்னன்னா உங்க 2 பேர்த்தையும் காணாமலே எங்களுக்கு பிளான். இந்த 2 பைத்தியமே அந்த ரோட்ல இந்த வேகம் வந்திருக்குது, எப்படின்னு யோசிச்சேன். சோ ஒருவேளை நேர்வழியில போயிட்டீங்கன்னு நினைச்சேன். எங்க அவங்க இருங்க எங்கடா மண்டபத்துல? சரி ஓகே சந்திப்போம், பாய். பழனியில் வைக்கிற பெரிய ஆப்பா. எப்பவும் கடைசியாக கலசம் எடுத்து எல்லாத்தையும் போக விட்டு கடைசியாக வந்து எல்லாரும் போயிட்டாங்கடி, நம்ம முதல்ல போகணுண்டி, வேகமாக போகணுண்டின்னு சொல்லிக்கிட்டே மெதுவாக நடப்போம். இன்னைக்கு கொஞ்சம் அதிசயமாக எல்லாரும் கலசம் எடுத்தோடனே சரி நம்ம கொஞ்சம் முன்னாடி காலையில் அந்த வெயில் வந்துட்டா நடக்க முடியலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் முன்னாடி நடந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்தேன். அதனால் பசங்களை ஓவர்டேக் பண்ணி கொஞ்சம் முன்னாடி வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு போயிருந்தா இன்னொரு முக்கால்வாசி போயிருக்கலாம். நம்ம பசங்க நம்மளே ஓவர்டேக் பண்ணி போயிட்டானுங்க. ஆமாம், இடையில ரீல்ஸ் வேறு போட வேண்டியதாக ஆகிப்போச்சு. அதனால் அப்பப்பா அதனால் வந்து அதுலேயும் பாதி டைம் போயிடுச்சு. அப்புறம் மீதி நேரம் நம்மளுக்கு பின்னாடி வரவங்கள நம்மளை ஓவர்டேக் பண்ணி போயிடுறாங்க. இடையில காஃபி எல்லாம் போட்டு நம்மளை வேற டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. குடிங்கன்னு சொல்லி சிரிக்க முடியல, நடக்க முடியல, ஓட முடியல, ஒழிய முடியல, எதுவும் பண்ண முடியல.
ஒரு வீடியோ கூட முழுசா எடுக்க முடியல. முருகருக்கு அரோகரா. இது சரியா? ஒரு வழியாக தாராபுரம் வந்தாச்சுங்க. தாராபுரம் பார்த்தீங்கன்னா காலையில் 10:30 ரீச் ஆகிட்டோம். மதியம் வந்து தாராபுரத்தில் சாப்பாடு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஈவினிங்கே வந்து தாராபுரத்துலேருந்து கிளம்புறது. மெயினாக இது வரைக்கும் வந்ததுலேயே நடை வந்து பெரிய நடையே வந்து தாராபுரம் டு பழனி தாங்க. ஏன்னா தாராபுரம் டு பழனி விடிய நடப்போம். எல்லா இடங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5 மணிக்கு கிளம்பி அதுக்கப்புறம் மறுபடியும் நடக்கிற மாதிரி இருக்கும். இங்கே தாராபுரத்தில் வந்து மதியம் வந்து சாப்பிடையில் வந்து பூஜை நடந்துகிட்ருக்கு. தாராபுரத்தில் ஈவினிங் கிளம்புறது. ஈவினிங் 6 மணிக்கு கிளம்பி விடிய ஃபுல்லாக நடந்து வர மாதிரி இருக்கும். ஒரு வாரம் ஃபுல்லாக 5 மணிக்கு கிளம்பி 10 மணிக்கு ரீச் ஆகிற மாதிரி இருக்கும். எல்லா இடங்கள்லையும் மேக்ஸிமம் எதுவாக வந்தாலும் 11 மணிக்குள்ளே ரீச் ஆகிற மாதிரி இருக்கும். இங்கே மட்டும்தாங்க விடிய ஃபுல்லாக நடக்கிற மாதிரி இருக்கும். ஈவினிங் கரெக்டாக 6 மணிக்கு விட்டுருவாங்க. இப்போ காலகட்டத்தில் காலையில் 6 மணிக்கு தான் போயிட்டுருக்காங்க. நைட் 2 மணி 12 மணிக்கு போயிட்டு இருந்தோம் முதல்ல. அப்படியே 12 மணிங்கிறது 1, 2, 3 அப்படிங்கிறது அப்படியே போயிட்டே இருந்தது. இப்போ வந்து லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணிக்காட்ட வந்து ரீச் ஆகிட்டோம் பழனி. இப்போ இது வந்து மண்டபத்தில் போகிறது. மண்டபத்துக்கு போகிறனாலே ஒரு பெரிய சந்தோஷம். பழனியே வந்தாச்சப்பா அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் அப்போ தான் இருக்கும். பழனி மண்டபத்துக்கு வந்தாச்சுங்க. பழனியில் பார்த்தீங்கன்னா அங்காள பரமேஸ்வரி மண்டபத்துக்குள்ளே வந்துட்டாலே அப்பாடா நம்ம எதையும் சாதிச்ச மாதிரி தாங்க. ஒரு வாரம் நாள் போகிறதே தெரியாதுங்க. அதுலேயும் அந்த 2 நாள் பழனியில் சீக்கிரம் நாள் போயிடும். அந்த ஒரு வாரம் வர்றதை விட அந்த 2 நாள் பழனியில் எப்படி நாள் போகுதுன்னே தெரியாது. 2 நாள் பழனியில் மண்டபத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த அன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா உப்புமா, அதுலேயும் வந்து ஈவினிங் சாப்பாடு வேறு லெவலில் இருக்குங்க. மாம்பழம், அதுக்கப்புறம் பலாப்பழம், இந்த மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா ஐட்டங்கள்லாம் பழனியில் தான். அந்த அன்னைக்கு பழனியில் சாப்பிட்ற சாப்பாடு இனி அடுத்த வருஷம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம்ப்பா அந்த சாப்பாட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது காலையில் நாங்கள் போனது கலசம் ஒட்டிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நல்ல ஒரு தூக்கம். அதுக்கப்புறம் மறுபடியும் ரிட்டன் மறுபடியும் வந்து மதியம் லஞ்சு. அது சாம்பார், ரசம், வடை, மாம்பழம் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் எங்களோட விளையாட்டுங்க. எங்களோட விளையாட்டு தான் செம்ம. அந்த மலையில என்னடா பண்ண போற? 2 நாய் என்னடா பண்ண போறா? நாளைக்கு ஒரு நாய் எங்க மலையில தான் இருக்கு. அந்த நாயை கட்டுனா மேட்ச் கூட இவ்வளோ போர்க்களை வராது. எங்கள் விளையாட்டில் அவ்வளோ போர்க்களை இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஊதியூரில், தாராபுரத்தில், பழனியில் எல்லா இடங்கள்லையும் விளையாண்டுருந்தோம். இப்போ அப்படியே காலகட்டங்கள் வந்து பசங்க விளையாடுன்னு சொன்னாலும் நாங்கள் விளையாட போகிறதில்ல. ஆனால் பழனியில் வந்துட்டு கண்டிப்பாக விளையாடுவோங்க. அது கொஞ்சம் நேரம் விளையாண்டாலும் செம்மையாக இருக்குங்க. அதுவும் கிட்டத்தட்ட வந்து தாயக்கரை 4 பேர் விளையாடுறது கிட்டத்தட்ட நாங்கள் என்ன பண்ணுவோம், 20 பேர் 25 பேர் ரவுண்டு கட்டி எத்தனை பேர் உள்ளே நாங்கள் குரூப்பாக இருக்கோமோ அத்தனை பேருமே உட்காந்து விளையாடுவோம். அதுலேயே 6 நாய் எவ்வளோ டஃப்பாக இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் வெளியே வர, ஒருத்தர் வெளியே வெட்டி வைக்க, ஒருத்தர் வெளியே வர திரும்ப வெட்டி வைக்க, ஒருத்தர் வெளியே வர திரும்பி வெட்டி வைக்க. விளையாட்டு செம்மையாக இருக்கும். அதில் தோக்குறோம் ஜெயிக்கிறோங்கிறத விட அது விளையாண்டு முடிக்கல பயங்கர கலவரமாகவும் இருக்கும், ஜாலியாக செம்மையாகவும் இருக்கும். ஒரு வழியாக யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது பெரிய இதாக இருக்குங்க. முடிச்சுட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த அன்னைக்கு சாயங்காலம் பார்த்தீங்கன்னா கிரிவலம் போகிறது. அந்த அன்னைக்கு ஃபுல்லாக நம்ம காலையில் நல்லா ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்குங்க. ஏன்னா நைட்டு ஃபுல்லாக வர்றதுனால காலையில் பார்த்தீங்கன்னா நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஈவினிங் வந்து 6 மணிக்கு மேலே தான் வந்து கிரிவலம் போகிறது. கிரிவலம் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு கிளம்பணுன்னா நைட்டு 12 மணி ஆகும் கிரிவலம் சுற்றி வர்றதுக்கு. அந்த கிரிவலம் சுற்றி வர வரைக்குமே பார்த்தீங்கன்னா ட்ரம் செட்டு இந்த மாதிரிலாம் இருக்கும். மண்டபத்தில் நல்லா ட்ரம் செட் ஆரம்பித்து சுற்றி வர வரைக்குமே ட்ரம் செட் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கிரிவலம் கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து
ட்ரம் செட் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குங்க. மண்டபமே அதிருங்க. அதுலேயும் அந்த பூஜை நடக்கும்போது வந்து சாமி ஆடுறது, அந்த எல்லாத்துக்கும் நிறையா பேர்த்துக்கு சாமி வருங்க. மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களும் அங்கங்கே திடீர் திடீர்னு லேடிஸு ஜென்ஸு எல்லாருமே வந்து சாமி ஆடுவாங்க. நம்ம ஒரு வாரம் சாமி கும்பிடுறது எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா ட்ரம் செட்டோட சவுண்ட் வந்து கொஞ்சம் அவ்வளோக்கா பெருசாக இருக்காது. ஆனால் அந்த மண்டபத்துக்குள்ளேங்கும் போது ரொம்ப அப்படியே சொல்கிறது என்ன, நம்மளுக்கே நம்ம அறியாமல் நம்மளோட வைப்ரேஷன் வந்து நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. அந்த ட்ரம் செட்டோட சவுண்டும் சரி, அந்த விசில் சவுண்டும் சரி, மண்டபத்தில் அந்த சந்தோஷம் அப்படியே நம்மளால வார்த்தைகள்லேயே சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் சாமி வரும். பார்த்தீங்கன்னா யாருக்கு சாமி வரும் இல்லை, லேடிஸு ஜென்ஸு எல்லாருமே சாமி ஆடுவாங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கவே முடியாது. சாமி திடீர்னு பக்கத்தில் இருந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும், திடீர்னு சாமி ஆடுற மாதிரி இருக்கும். அவங்கள பிடிக்கவே முடியாது. பக்கத்தில் நானே சம்டைம்ஸ் வந்து சாமி ஆடுவீங்களை பார்க்கல ரொம்ப பயமாக இருக்கும். அவ்வளோ ஆக்ரோஷமாக சாமி ஆடுவாங்க. நம்ம நினைக்கிறத நிறைவேற்றி கொடுக்குற கடவுள், எந்த இடங்கள்ல எங்கே நினைச்சாலும் வந்து நிற்கிற கடவுள் அப்படின்னா நம்மளோட முருகர் தாங்க. நம்ம நினைக்கிறதையும் தாண்டி ஒரு மடங்கு அதிகமாக செய்கிறவர் நான். ஏன்னா இது ஒவ்வொரு தடவையும் சொல்லிகிட்டே இருக்கிறதுக்கு காரணம், நமக்கு நடக்கிற விஷயத்த உண்மையாக சொல்லணும் இல்லைங்களா? அதுதான் உண்மை. இது வந்து நான் உண்மையாக சொல்கிற சத்தியமான உண்மை. நமக்கு நடக்கிறத வந்து ரொம்ப நல்ல விதமாக நடத்தி கொடுக்கறது. இது நம்ம நினைக்கிறத விட ஒரு மடங்கு அதிகமாக அவர் செய்யும்போது நமக்கு வந்து வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. கடவுள் இப்படி செஞ்சார், இப்படி நம்ம பார்த்தோம், வர வழியில் இப்படி அவரை நம்ம உணர்றோம் அப்படிங்கிறத யாருக்குமே சொன்னால் புரியாதுங்க. நம்ம அதை வந்து உணர்ந்தால் மட்டும்தான் புரியும். வர வழிகள்லையும் அப்படி தான். நம்மளுக்கு ஒரு கஷ்டம் அப்படி முருகா அப்படின்னு கூப்பிடும்போது கூப்பிடுற நேரத்தில் கடவுள் வந்து நீங்கள் நேரில் வந்து நிற்பாரா அப்படிலாம் கிடையாது. நம்ம உணர்றது தான் கடவுளை வந்து. நமக்கு ஒரு முடியல அப்படின்னு முருகரை கூப்பிடும்போது நம்மளுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் காலை எட்டியே வைக்க முடியனாலும் அப்படியே வந்து பசங்க வந்து வாக்கா நடந்துடலாம் வா அப்படின்னு கூப்பிடுவாங்க பார்த்தீங்களா? அந்த இடத்துல தான் நம்ம முருகரையே பார்க்குறோம். அந்த பசங்க உருவத்தில் தான் நம்ம முருகரை பார்க்குறோம். இது பார்த்திங்கன்னா கிரிவலம் சுத்தம் போவையில் நைட்டு வந்து கிரிவலத்துக்கு கிளம்பும்போது அந்த கிரிவலம் போகையிலையும் சரி, அடுத்த நாள் வந்து மேலே மலை ஏறும்போதும் சரி, நம்மளுக்கு வந்து அந்த ஒரு வாரம் நடந்து வந்த கஷ்டமெல்லாம் அப்படியே மறந்தே போயிருங்க. நம்ம இடையில எவ்வளோ கஷ்டங்கள் வந்திருக்கும், நடக்கவே முடியாத சூழ்நிலை, நம்மளால கால் வலி கை வலி தலைவலின்னு எவ்வளோ வலி பிரச்சனைகள் இருந்திருக்கும். அந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா கிரிவலம் சுற்றி வரும்போதும் சரி, மலை ஏறும்போதும் சரி, எல்லாமே மறந்து போயிருங்க. இதை விட வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமும் நமக்கு தேவையில்லை. எவ்வளோ நாள் பழனி நடந்தாலும் பரவாயில்ல, முருகரை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும். கிரிவலம்லாம் சுற்றி முடிஞ்சு வந்து நைட்டு 12 மணிக்கு வந்ததுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா நேரமே மலைக்கு கிளம்புற மாதிரி இருக்கும். காலையில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து காலையில் ஒரு 7-8 மணியிலே காவடி மேலே கிளம்பிடுவோம். அந்த பழனி மேலே ஏறும்போது பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பீடில் ஏறுறோன்னே தெரியாதுங்க. ஒரு வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா கால் அப்படி கொப்பளம் போட்டிருக்கோம். அந்த கொப்பளம் போட்டதுலேயும் எப்படி ஏறுறோம் அப்படிங்கிறதே தெரியாது. அவ்வளோ சீக்கிரம் மலை ஏறுற மாதிரி இருக்கும். எங்கிருந்து வந்தாலும் முருகரை நம்பி வந்தோன்னா கைவிட மாட்டார், எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டார். அவரை நம்பி வர்றவங்களுக்கு என்றைக்குமே எந்த கஷ்டமும் வந்ததும் கிடையாது. அப்படி தான் நான் நம்புகிறேன். இப்போவும் இல்லை, எப்போவுமே அந்த நம்பிக்கை இருக்குது. என் பையனுக்கும் அதே நம்பிக்கையை நான் எப்போவுமே சொல்லிகிட்டே தான் இருப்பேன், அவர் இல்லாமல் நம்ம இல்லை அப்படின்ட்டு. அந்த நம்பிக்கை என் வீட்டில் அவருக்கும் சரி, எங்கள் அம்மா அப்பாவுக்கும் சரி. அப்பா காலத்தில் அப்பா எப்படி நம்பி வந்தாரோ அதே தான் நாங்கள் இப்போ அப்படியே வந்து ஃபாலோ பண்ணுறோம். அப்பா என்னை நம்பி எங்கள் கையில் கலசத்தை கொடுத்தாரு. இந்த வருஷம் வரைக்கும் நான் கொண்டு போயிட்டு தான் இருக்கேன். வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், கிளம்புறோம் நாங்கள். நாள் 7வது நாள். இந்த 7வது நாள் நம்ம வந்து முருகரை பார்க்குற சந்தோஷம் வந்து ரொம்ப அளவில்லாத சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அந்த ஒரு வாரம் சீக்கிரம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு அவ்வளோதான். மலைக்கு போய் சாமி கும்பிட்டா
அதுக்கப்புறம் எல்லாரும் வீட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அடடா இந்த 7 நாள் சீக்கிரம் போயிடுச்சே, இன்னொரு 4 நாள் சேர்ந்துருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். இது காலையில் பார்த்தீங்கன்னா மலை ஏறதுக்கு கிளம்பிட்டோம். இது பார்த்தீங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா சந்தன அபிஷேகம்லாம் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க போகிற வழியில், எல்லாருமே பசங்க எல்லாருமே பண்ணுவாங்க. பட் இப்போல்லாம் அதிகமாக பண்ணுறதில்ல, கொஞ்சம் கொஞ்சம் பேர் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள்லாம் வந்து முன்னாடிலாம் மலை ஏறும்போது ஃபுல்லாக குளிப்பாட்டிடுவாங்க பசங்க. இப்போ கொஞ்சம் பசங்க வந்து அமைதியாக இருக்கிறனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அப்பாடா எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி போயிட்டு இருக்கோம். இந்த ஒரு வாரத்தில் அந்த ஒரு நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளியிலேருந்து கிளம்பும்போது எவ்வளோ சந்தோஷம் இருக்கோ அவ்வளோ வந்து ஐயோ இந்த நாள் முடிஞ்சிருச்சு, இனிமேல் நீ அடுத்த வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணணுமே இந்த நாளுக்காக அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏக்கம் எல்லாத்துக்குமே இருக்குங்க. அது எனக்கு கண்டிப்பாக எப்பவுமே இருக்குது. அடடா இந்த ஒரு வாரம் நீ வெயிட் பண்ணணும், இந்த ஒரு வாரத்தோட சந்தோஷம் திருப்பி அனுபவிக்கணும்னா இனி அடுத்த வருஷம் இதே டைம் வரைக்கும் வெயிட் பண்ணணுமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த நாள் எப்படா வரும்னு நம்ம மனசில் ஏக்கமாக இருக்கிற மாதிரியெல்லாம் சில நாட்கள் இருக்கும். எப்படா நம்ம பழனி காவடிக்கு போவோம், எப்படா பழனி நடப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த ஒரு வாரத்தில் நிறைய கஷ்டங்கள் நிறைய சந்தோஷங்கள் எல்லாமே நடந்திருக்குங்க. நடக்க முடியாமல் கஷ்டப்படுற நாட்களும் இருந்திருக்கும். இந்த நைட் டைமில் நம்ம தனியாக சில நேரங்கள் நடக்கிற சூழ்நிலைகள் இருக்கும், பயப்படுற மாதிரி இருக்கும். எல்லா இடங்கள்லையுமே முருகர் வந்து நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக நிற்பார். எல்லா பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் சந்தனம் ஃபுல்லாக சந்தனம் பூசிகிட்டே இருப்பாங்க, எல்லா இடங்கள்லையுமே சந்தனம் பூசிட்டு விளையாண்டுருப்பாங்க. இப்போ கொஞ்சம் கம்மியாயிருச்சு. சந்தனம் இல்லைனாலும் கடைசி திண்ணீரையாவது பூசுவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு திண்ணீரையும் பூசிட்டு விளையாடுவாங்க. எங்கள் குரூப் பசங்க என்னன்னு தெரியல, இந்த வருஷம் ரொம்ப அதிசயம். திண்ணீர் சந்தனம் இந்த மாதிரி எந்த விளையாட்டுக்கும் போகல, ஆனால் எல்லாரும் மற்ற எல்லாருமே விளையாண்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் போவையில் பார்த்தீங்கன்னா மலை ஏறும்போது கண்ணே தெரியாது, கண்ணுலாம் பூரா அடிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து கீழேருந்து மேலே போகும்போது ஆளே வேற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி போயிட்டுருப்போம். ஆனால் இங்கே வந்து ஒரு சில பேர் வந்து அதை அப்படியே கண்டினியூவாக விளையாடுறாங்க, ஒரு சில பேர் விளையாடுறது இல்லைங்க. எப்பவுமே வந்து சந்தன விளையாட்டு வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும், எப்படி விளையாண்டாலும் சந்தோஷமாக தான் இருக்கும். சில பசங்க வந்து அதெல்லாம் வந்து வேண்டாம் இதெல்லாம் விளையாடுறதில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓரமாக ஒதுங்கி நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. சில பேர் அது ரொம்ப சந்தோஷமாக விளையாடுவாங்க. அதுலேயும் எங்கள் பசங்க விளையாட யாராவது அடிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் விளையாட ஆரம்பிச்சிடுவாங்க. முதல்ல ஆரம்பத்தில் அமைதியாக தான் இருப்பாங்க, எங்கேயாவது யாராவது வந்து அடிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான், முழுசாக நனைஞ்சாச்சு, இது எதுக்கு முக்காடு அப்படிங்கிற மாதிரி. நம்ம மட்டும் நனைஞ்சா பார்த்தா அது இருக்கிற சுற்றி இருக்கிற எல்லாத்துக்கும் அடிச்சிருவோன்னு சொல்லிட்டு பசங்க அப்படி திரண்டுருவாங்க. 10 பேர் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா அவ்வளோதாங்க, மேலே போகிறக்குள்ளே எல்லாத்துக்கும் குளிப்பாட்டுற மாதிரி குளிப்பாட்டிடுவாங்க. இந்த வருஷம் உண்மையிலையும் பரவாயில்ல, மேலே போக வரைக்கும் எந்த சந்தனமும் இல்லை, எந்த குங்குமம் எந்த திண்ணீரும் இல்லாமல் நல்லபடியாக மேலே போயிட்டோம். இருந்தாலும் அந்த என்ஜாய்மெண்ட் எல்லாம் வந்து அந்தந்த டைம் தாங்க, எல்லா டைமும் அது கிடைக்காது இல்லைங்களா. மேலே கலசம் கொண்டு போய் கலசம் விட்டுட்டு அந்த அன்னைக்கு நைட்டே கிளம்பிடுவோம். பஞ்சாமிரதம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நைட்டுக்கு பஞ்சாமிரதம் வாங்குறவங்க அன்றைக்கி நைட்டு இருந்துட்டு விடிக்காலில் பஞ்சாமிரதம் வாங்கிட்டு அதுக்கு அடுத்த நாள் கிளம்புவாங்க. நாங்கள் இந்த ஒரு 4-5 வருஷமாக தாங்க பஞ்சாமிரதம்லாம் வாங்குறதில்ல. அப்படியே நைட்டு மலை ஏறினோம்னா சாமி கும்பிட்டோமா அது கீழே வந்து சாப்பிட்டோமா கிளம்புறோமான்னு கிளம்பிடுவோம். ஆனால் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா விடிய இருந்து பஞ்சாமிரதம் வாங்கிட்டு அடுத்த நாள் தான் போவோம். சில பாதி பேர் வந்து மராபிஷேகம் பூஜை முடிஞ்சு அடுத்த நாள் மதியம் தான் கிளம்புவாங்க. கிட்டத்தட்ட 9 நாள் கணக்குங்க. ஆனால் நாங்கள் போகிறது பார்த்தீங்கன்னா தீர்த்தம் முத்திரிக்கிறது தீர்த்தம் விடுறது அந்த கணக்கு பண்ணி 7 நாள் கணக்கு பண்ணி மலைக்கு போயிட்டு வருவோம். எல்லா வருஷங்களும் சூப்பராக இருக்குது, இந்த வருஷம் சூப்பராக இருக்குது. வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே போவோம், முருகர் எல்லாத்துக்கும் அருள் கொடுப்பாரு. எங்களோட வீடியோஸ் எப்படி இருக்குது, எங்களோட பாத யாத்திரை எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட பசங்களோட என்ஜாய்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் வந்து பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. ஒரு வாரம் மறக்க முடியாத நினைவுகளோட. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.